அன்பானவர்களே, காலை வணக்கங்கள். இது நல்லதை விரும்பும் முருகானந்தன். இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம திருப்பூரில் குப்பை பிரச்சனை பயங்கரமாக போயிட்டுருக்கு கடந்த பல ஆண்டுகளாகவே. ஒவ்வொரு முறையும் புதிய அரசாங்கம் வரப்போ நம்ம எதிர்பார்க்குறது, புதிய மேயர்லாம் வரப்போ நம்ம எதிர்பார்க்குறது இந்த பிரச்சனையை சரி பண்ண மாட்டாங்களான்னு. ஆனால் ஒவ்வொரு முறையும் வர்றப்பெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பழைய பல்லவியை தான் பாடுவாங்க. அந்த குப்பையை முறையாக கையாளுறதுக்கான எந்த விதமான திட்டமும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. திரும்ப இதை பண்ணுறோம் அரசாங்கத்தில் பணம் ஒதுக்கியாச்சு, எல்லாம் நடக்க போகுது, இப்படியே கதை சொல்லுவாங்களே தவிர ஒரு காலத்திலும் அவங்க இந்த காரியத்தை செஞ்சதாக சரித்திரமே இல்லை. அப்போ இந்த குப்பை பிரச்சனையை தீர்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் தீர்க்க முடியுங்க. இன்றைக்கு இன்ன வரைக்கும் இன்னும் நம்மக்கிட்ட அந்த விஷயம் செய்யணுங்கிற ஆர்வம் இல்லை, அந்த திடமான நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்தூரில் 2017 பண்ணிட்டாங்க. இன்ற வரைக்கும் இந்தூர், மத்திய பிரதேசத்தில் இந்தூர் இருக்குது பாருங்கள், அந்த மாநகராட்சி தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக சுத்தமான மாநகராட்சிங்க. ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. அர்ப்பணிப்புணர்வோடு பண்ணுறதுனால தான் அது சாத்தியப்படுது. அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது முதல்ல எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா பாருங்கள், இப்படி தாங்க இருந்தது இந்தூர். நம்மளை மாதிரி திருப்பூர் மாதிரி தான் நாரி கிடந்ததுங்க. மொத்தம் ஊரே நாரி கிடந்தது. பன்னிக்குட்டிகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது, ஈயெல்லாம் பறந்துட்டு இருந்தது. வெளியிலே எல்லாம் பாத்ரூம் போய் வைப்பாங்க, எங்கே வேணாலும் எல்லாம் சிறுநீர் போவாங்க. ரொம்ப அசிங்கமாக இருந்தது இந்தூர் நகரம். ஆனால் இன்றைக்கு எப்படி ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய பங்களிப்புனால இந்தூர் ரொம்ப பிரமாதமாக மாறிடுச்சுங்க, ரொம்ப அட்டகாசமாக மாறிடுச்சு. அதுக்கு காரணம் பாருங்கள், இந்த 5 வழிமுறைகள் தான். முதல்ல நல்ல தலைமைங்க, அந்த மேயரும் சரி அந்த கமிஷனரும் சரிங்க, திடமான ஒரு உறுதியான லட்சியத்தோடு களத்தில் இறங்கணும். ஒன்று. ரெண்டாவது, மக்களை அதை பங்களிக்க வைக்கணும். தாராளமாக செய்ய முடியும்னு அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாதுன்னு சொல்கிறவங்க நிச்சயம் அவர்கள் தான் புரியாதவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் அதை 2-3 வார்டில் அவங்க செஞ்சு பார்த்தாங்க, சக்ஸஸ்ஃபுல் பைலட் டெஸ்டிங் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் அதுக்கு தேவையான கருவிகள்லாம் வாங்கினாங்க, மாடர்ன் எஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம். அதுக்கு தேவையானதெல்லாம் எல்லாரும் ஃபண்டு போட்டு, அரசாங்கத்துலேருந்து ஃபண்டு வாங்கி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வாங்கி, மாநகராட்சியோட ஃபண்டை போட்டு அருமையாக செஞ்சாங்க. அப்புறம் அதில் 2 பேருமே, அரசாங்கமும் செயல்பட்டுச்சு, பப்ளிக்கே இறங்கி வேலை செஞ்சது. அதனால தான் சுத்தமாச்சு. இன்றைக்கு அது எப்படி சாத்தியமாச்சுன்னா, 2017 அந்த மேயரும் சரி அந்த கமிஷனும் சரி ஒரு முடிவோடு இறங்கினாங்க. 100% டோர் டு டோர் குப்பை வாங்கிறது, ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் குப்பையை வாங்குறது முடிவோடு இறங்கினாங்க. அதை பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான ஆட்களை போட்டாங்க. அப்புறம் மக்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வை பல வகைகள் ஏற்படுத்தினாங்க. எல்லா வழியிலையும் இப்போ ஃப்ளக்ஸ் வைக்கிறதாகட்டும், மெசேஜ் போடுறது, அப்படி எல்லா வகையிலும் பண்ணாங்க. அப்புறம் மாடர்ன் வேஸ்ட் அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வாங்கி பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் அப்ளிகேஷன் வேறு லான்ச் பண்ணாங்க. இந்தூர் 310 அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி அதில் பல செய்திகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படியெல்லாம் பண்ணங்காட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டகாசமாக பண்ணிட்டாங்க. 2016 ஒவ்வொரு வீட்லேயும் போய் வாங்க ஆரம்பித்தாங்க. முதல்ல 2 வார்டில் ஆரம்பித்தாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் தகவல் சொன்னாங்க, இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் 100% பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2016 85 வார்டுலையுமே அந்த கடைசியில் பண்ணிட்டாங்க. அப்போ அது சாத்தியம் அப்படின்னு இந்தூர் நமக்கு நிரூபித்து காமிச்சிருச்சு. அதை அமெரிக்காவில் கூட இந்த அமைப்பே சொல்லிடுச்சு. அதை போய் பார்த்து நம்ம பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை இல்லை. ஏன் நம்ம இன்னும் செய்யாமல் இருக்கோங்கிறதா நமக்கும் புரிய மாட்டேங்குது. தயவு செய்து அந்த நம்ம மாநகராட்சி கேட்டுக்கிறது, இந்தூரை ஒரு சமயம் நீங்கள் எல்லோரும் போய் உடனடியாக அதை பாருங்கள், பார்த்து அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதை நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயம் நம்மளும் சாதிச்சிடலாம். உங்கள் பீரியட்லேயே நீங்கள் மேயராக இருந்து வெளியில் போகணும்னு 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருட காலத்தை சாத்தியப்படுத்த முடியும். மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. கமிஷன் வாங்குறதுலே குறியாக இருந்தீங்கன்னா சாத்தியப்படாது. அதை விட்டு போட்டு மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நலத்தோடு நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க, சாத்தியமாகும். எங்களை போன்ற அமைப்புகள், ரோட்டரி, லயன்ஸு, ஜேசிஐ, அப்புறம் தன்னார்வ அமைப்புகள் எல்லோரும் நாங்கள் உதவ காத்திருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்தை. ஆனால் அது ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறது தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆக தயவுசெய்து குப்பை நகரமாக திருப்பூரை மாற்றாதீங்க. நீங்கள் சாதிச்சு என்னன்னு கேட்டால், இந்த திருப்பூரை குப்பை நகரமாக மாற்றினதா அப்படின்னு தயவுசெய்து வரலாறு உங்களை தப்பாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் தயவுசெய்து பண்ணுங்கள், சரிங்களா? சாதிக்கக்கூடிய விஷயம்தான், உலகத்தில் எல்லோரும் சாதித்த விஷயம்தான். ஏன் நீங்கள் சாதிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு மனசு இல்லைங்கிற ஒன்றே தானே தவிர அவர் ஒன்றுமே இல்லை. தயவு செய்து அந்த குப்பை மனோபாவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, நம்முடைய நகரம் திருப்பூர் நகரம், நம்ம வாழ வைத்த நகரம், நமக்கு வாழ்க்கை கொடுத்த நகரம், நமக்கு இந்த உலகமே திரும்பி பார்த்து வைத்த நகரம்னு ஒரு உணர்வுடன் நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க. நிச்சயம் அது சாத்தியமாகும். நல்லது கண்டிப்பாக நடக்கும். நல்லதை விரும்பும் முருகானந்தன், ஜெய் பண்ணி சேனலுக்காக.